இது ரஷ் மாதிரியும் இல்லை. அதாவது சாதாரணமாக திமுக, நாம் தமிழர், ஆர்எஸ்எஸ் தீவிர தொண்டர்கள் காலையில் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. என் கடமை உதயசூரனுக்கு போட்டானே, என் கடமை சீமான் அண்ணனுக்கு போடணும், என் கடமை தாமரைக்கு போடணும். அது இங்கே 3-4% இருக்கலாம், மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். பட் அதிமுக இவங்களோ பெண்களோ இல்லை மற்றவர்கள்லாம் வெயில் குறையட்டும், கூட்டம் குறையட்டும்லாம் தெரியல. ஆனால் இந்த முறை 9% கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ கம்மிங் டு இப்போ சென்னையில் போன முறை 36 சீட்டில் மதுராந்தகம் ஒரு சீட்டு தான் இவங்க ஜெயிச்சது அதிமுக. சென்னை டு இந்த முறை அதுலேயே 12 சீட்டு வரைக்கும் மாறுதுங்கிறாங்க. 5 சீட் சென்னைக்குள்ளேயே சொன்னால் டி நகர் போன முறை 137 தோத்தது, 4900 ஓட்டில் தோத்த வேளச்சேரி, விருகம்பாக்கம், திருவிக நகர், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிற்கிறதுனால ராயபுரம், இந்த 5 தொகுதி வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் இது பெரம்பூரை ஜெயிக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 6 தொகுதிகள் 16ல் 6 சென்னை சிட்டிக்குள்ளேயே போகுது திமுகவுக்கு. இதை தாண்டி ஒரு 4 தொகுதிகள் சென்னைக்குள்ள திரு மரிய வில்சன் நிற்கிற ஆர்கே நகர், இது எக்மோரில் திரு ராஜ்மோகன் அபிஷேக் நிற்கிறாங்க, இவரை பிரசன்னா வைத்து. இது சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேக்கா இத்தனை பேருக்கு டஃப் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு அதான் அதுதான் வரேன். ஒரு 6 பேர் விஜய் இல்லாமல் ஒரு 6 பேர் என்னமோ டஃப் கொடுக்குறாங்க. அதாவது 1000 லைட்டில் பிரபாகரன், மதுரவாயில் ஹேமந்த், அண்ணா இதில் 1000ல் இது சொல்லியாச்சு. இது ஆர்கே நகரில் மரிய வில்சன், எக்மோரில் ராஜ்மோகன், அண்ணா நகரில் எனக்கு யாருன்னு பேர் வரல. இந்த 5 தொகுதியில் 30-30-30ன்னே இழுக்க முடிஞ்சால் ஒரு 100-200 ஓட்டில் போன முறை டி நகர் மாதிரி யாருக்கு வேணால் போகலாம். இதை தாண்டி திருச்செங்கோட்டில் திரு இவர் ஜெயிக்கிறதுக்கு, அருண்ராஜ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன முறை வெறும் 1300 ஓட்டில் தான் கொங்கு மக்கள் இவர் ஜெயிச்சார். இந்த முறையும் அங்கே தாமரை தான் எடுத்து நிற்குது. ஸோ தாமரை முன்னாடி விசில் தாண்ட முடிஞ்சால் அருண்ராஜுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அருண்ராஜுக்கும் பெரம்பூர் விஜயும் கிட்டத்தட்ட வாய்ப்புகள் 75%. மீதம் எல்லாமே நல்ல ஃபைட் இருக்குது. ஒரு 5லேருந்து 10 சீட் பிரபு காரைக்குடியாக இருக்கட்டும். பட் காரைக்குடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3வது இடத்துக்கு தான் ஃபைட் பண்ணுறாரு. பட் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீட்டில் 3ஆக பிரிஞ்சா 30. காரைக்குடியில் சீமானுக்கும் பிரபுக்கும் ரொம்ப நல்ல ஃபைட் இருக்கும் இல்லை. அதாவது அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ மாங்குடி ஒரு சிறிய சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய ஜாதி 10,000 பேர் தான். 2 பெரிய சமூகங்கள், ஒன்று பிரபுவுடைய சமூகம், மறவர் இவர் அமமுகவுடைய இந்த பாண்டி கள்ளர்.